கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சிட்ட. அந்த ஃபியூடல் லார்டோட கதையை முடிச்சு விட்டுட்டு கிளம்பலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கு. வெளியே போர் கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கிட்ட நான் உன்னை நெருங்க விட மாட்டேன். 8 அப்புறம் 9 டெய்ல்ஸோட சக்கராவை என்னால உணர முடியுது. இதை நான் அவர்கிட்ட தெரியப்படுத்தி ஆகணும். 8 அப்புறம் 9 டெய்ல்ஸ் ஒரு வழியா வெளியே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபியூடல் லார்ட்ஸ் இப்போ என்ன பண்ண? நமக்கு இதுக்கப்புறம் அந்த ஃபியூடல் லார்ட்ஸோட தேவை இருக்காது. 8 and 9 டெய்ல்ஸே வந்துட்டதால நாம இதுக்கு மேல அவங்கள கடத்த வேண்டிய அவசியம் இருக்காது. ப்ராஜெக்ட் சுக்கினோமி மட்டும் ஒழுங்கா நடந்துடுச்சுன்னா நாம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். பிளாட் ஜெட்ஸோ இப்போதைக்கு சண்டையை கைவிட்டுட வேண்டாம்னு மட்டும் சொல்ல. இப்ப அடுத்து நீ என்ன பண்ண போறன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா டோபி? நானே நேரடியா போர்ல இறங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. முதல்ல நான் சில பவர்ஸை எடுக்கலாங்கிற முடிவில் இருக்கேன். ரீஅனிமேஷன் ஜிட்சுவால கட்டுப்படுத்தப்பட்ட பிறகு வேற வழி இல்லாம சீல் பண்ணப்படுறாங்க. என்னால முடியல. நீ நிறைய சக்கராவை பயன்படுத்திட்ட. உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி சோஜி. ஏன்னா இந்த போர் இப்பதான் தொடங்குது. அப்படியா? கடல் எல்லையை பாதுகாக்க தான் நாங்க இங்க இருக்கோம். எங்களை அழிக்க நினைச்ச நீங்க தோத்து போயிட்டீங்க. Summoning Jutsu. நீயா? வாய்ப்பே இல்ல. ஆமா, என்னது இது இவ்வளவு பெருசா? எனக்கு நம்ம ஒரு மாதிரி தப்பா படுது. பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. சரியான நேரத்துல அவரே வந்து நிப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஜோஜி வா. கெடோ ஸ்டாச்சு. ஓ, இங்கதான் இருக்கியா? எப்படி இதை தடுத்தான்? அங்க மேல என்னதான் நடந்துட்டு இருக்கு? நான் திரும்ப வருவேன். ஆரியோட முதல் கம்பெனிக்கு பக்கத்துல அபரிவிதமான சக்கரா ஒண்ணு உருவாகி இருக்கு. அது என்னது? அவன் ஒரு மனுஷ உருவத்துல இருக்க பெரிய அரக்க. அதை கண்ட்ரோல் பண்றது யாருன்னு தெரியுமா? யாருன்னு சொல்லு. மாதரான்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. தலைவனே களத்துல இறங்கிட்டானா?